வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடிய த நாசரத் அகாடமி காமராஜ் நகர். த நாசரத் அகாடமி கொண்டாடிய மான்சூன் டே. ஆண்டு விழா கொண்டாடிய இது நம்ம ஆவடியின் டெய்லரிங் யூனிட். த நாசரத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. ஆவடி காமராஜ் நகர் நஸ்ரத் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடிய புத்தாண்டின் சிறப்பு நிகழ்வு. விரிவான செய்திகள். கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடிய த நாசரத் அகாடமி காமராஜ் நகர். ஆவடி காமராஜ் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 22/12/2023 அன்று ஆசிரியர்களுக்கான சிறப்பு கிறிஸ்துமஸ் விழா முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையில் விழா ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு நாசரத் அகாடமி பள்ளியின் முன்னாள் துணை முதல்வர் திருமதி மெரப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கிறிஸ்து பிறப்பின் செய்தியை வழங்கினார். உண்மையான கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்கள், நடனம், நாடகம் என ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆசிரியர்களுக்கு கிறிஸ் விளையாட்டு நடைபெற்றது. ஆசிரியர்கள் சிறு சிறு பரிசுகள் வழங்கி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். இறுதியில் அப்பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களின் சிறப்பினை கூறி நன்றியுரையாற்றினார். விழாவானது ஜெபத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மள அழகா படைச்சிருக்காரு. நம்ம யாருடைய சாயலின் படைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய. த நாசரத் அகாடமி கொண்டாடிய மான்சூன் டே. கடந்த 2/12/2023 அன்று த நாசரத் அகாடமியில் மான்சூன் டே பருவமழை நாள் கொண்டாடப்பட்டது. இதில் கேஜி பிரிவில் பயிலும் அனைத்து மழலையர்களும் ஆனந்த மழையில் நனைய குதூகலத்துடன் அன்று பள்ளிக்கு வந்தனர். பள்ளியின் முதல் தளத்திலிருந்து செயற்கையான முறையில் மழை பொழிய செய்தது பள்ளி நிர்வாகம். அனைத்து மழலையர்களும் ரெயின்கோட் மற்றும் வண்ணமயமான குடைகளை பிடித்தும் அன்று செயற்கை மழையில் நனைந்து கொண்டாடின. மழலையர்கள் அனைவரும் மழைக்கால சம்பந்தப்பட்ட பாடல்களையும் கவிதைகளையும் அன்று பாடி மகிழ்ந்தனர். அனைத்து குழந்தைகளோடு சேர்ந்து கேஜி பிரிவை சார்ந்த ஆசிரியர்களும் செயற்கை மழையில் நனைந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காகித படகுகள் செய்தும் மழைக்கால உணவு வகைகளை உண்டும் மகிழ்ந்தனர். அன்றைய தினம் பள்ளி வளாகத்தை வண்ணமயமாக்கி மகிழ்ச்சியின் மழையில் நனைந்த நாளாக காணப்பட்டது. ஆண்டு விழா கொண்டாடிய இது நம்ம ஆவடியின் டெய்லரிங் யூனிட். ஆவடி கோவில் பதாகை நாசரத் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள இது நம்ம ஆவடியின் டெய்லரிங் யூனிட்டில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக நாசரத் கல்லூரியின் செயலாளர் திரு A.N. ஹென்றி மாரிஸ் மற்றும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சல் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 2015ஆம் ஆண்டு பயிற்சி நிறுவனமாக தொடங்கப்பட்டு 2018ஆம் ஆண்டிலிருந்து எக்ஸ்போர்ட் நிறுவனமாக 5 நபர்களுடன் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இன்று 40க்கும் மேற்பட்ட மகளிருடன் வெற்றிகரமாக முன்னேறி செல்கிறது. இந்த வெற்றியை சிறப்பிக்கும் விதமாக பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. த நாசரத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. கடந்த 27/12/2023 அன்று த நாசரத் அகாடமியில் பயிலும் மாணவர்களை பள்ளி நிர்வாகம் மைசூர், கூர்க், பெங்களூர் போன்ற இடங்களுக்கு இன்ப சுற்றுலா அழைத்து சென்றது. அதில் 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பை சார்ந்த 65 மாணவ மாணவிகளுடன் 13 ஆசிரியர்களும் சென்று இருந்தனர். 9 மணி அளவில் ஜெபத்துடன் பயணம் இனிதே தொடங்கப்பட்டது. முதல் நாள் கோல்டன் டெம்பிள், நீராசாகர் டேம், ராஜா சீட் போன்ற இடங்களை கண்டு மகிழ்ந்தனர். 2ஆம் நாள் மைசூர் பிருந்தாவன் கார்டன், ஜூ, பேலஸ் போன்ற இடங்களை கண்டுகளித்தனர். 3ஆம் நாள் பிலோமினா சர்ச், ஒண்டர்லா போன்ற இடங்களில் பயணம் மேற்கொண்டனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிலோமினா சர்ச் அதிநவீன வேலைப்பாடுகளுடனும் 2000 வெளிநாட்டவர் கையொப்பமிட்ட கற்கோவில்களும் அன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
இறுதியாக 31/12/2023 அன்று காலை தேவ பாதுகாப்புடன் அனைவரும் பள்ளியை இனிதே வந்தடைந்தனர். ஆவடி காமராஜ் நகர் நஸ்ரத் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடிய புத்தாண்டின் சிறப்பு நிகழ்வு. ஆவடி காமராஜ் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புத்தாண்டை முன்னிட்டு பள்ளியின் முதல் நாள் அன்று ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களை அன்புடன் வரவேற்று ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் த சில்ட்ரன்ஸ் மேகசின் நடத்திய ஓவிய போட்டியில் அப்பள்ளியில் பயிலும் மாணவி சஹானா முதல் பரிசை பெற்றுள்ளார். சஹானாவின் ஓவியம் கவர் பிக்சராக வந்து டிசம்பர் 2023 அலங்கரித்துள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். மேலும் சஹானாவிற்கு சில்ட்ரன்ஸ் மேகசின் ரூபாய் 750 காசோலை வழங்கி கௌரவித்துள்ளது. இப்பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் ஏனைய ஓவியம் வரையும் திறன் கொண்ட மாணவ மாணவியர்கள் இதனை போன்றே போட்டிகளில் பங்கு பெற்று பள்ளிக்கு நற்பெயர் சேர்க்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் சஹானாவை போன்று பட்டிங் ஆர்டிஸ்டாக உருவாக வேண்டுமென அறிவுறுத்தினார். இதுபோன்று இதர போட்டிகளில் பங்கு கொண்ட மாணவ மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். இவ்வாண்டு வெற்றிகரமாக அமைய மாணவர்களை வாழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா சுந்தர். நன்றி, வணக்கம்.